1886 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கூடிய தொழிலாளர்கள் வேலை நேரத்தை 8 மணித்தியாலங்களாக வரையறுக்குமாறு கோரி முழக்கமிட்டனர். முதலாளிமாரின் வழிநடத்தலில் ஆயுதம் தாங்கிய போலீசார் தொழிலாளர்கள் மீது நடத்திய தாக்குதலில் 4 தொழிலாளர்களின் உயிர் போராட்டத்திற்காக ஆகுதியாக்கப்பட்டது. இந்த போராட்டம் மோதலாக உருவெடுத்ததுடன் 6 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் பலியானதை அடுத்து மேலும் உக்கிரமடைந்தது. இந்த மோதலில் பலியான தொழிலாளர்களின் எண்ணிக்கையை இன்றும் உறுதியாக கூற முடியாது. 8 மணித்தியால கடமை நேரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களை எப்போதும் நினைவு கூற வேண்டும் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 1889ஆம் ஆண்டு தீர்மானித்தது. இதற்கமைய ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு மக்கள் நேய ஆட்சியின் கீழ் நாட்டிலும் சமூகத்திலும் ஆழமான சாதகமான மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையிலேயே இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இம்முறை சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொதுத் தேர்தலிலும் இன மத வேறுபாடின்றி நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த மக்கள் அரசியலில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை பதிவு செய்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அந்த மக்கள் ஆணையின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் நாட்டில் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்து ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட முன்வருமாறு மக்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். உழைக்கும் மக்களின் வியர்வை, இரத்தம் மற்றும் உயிர் தியாகங்கள் நிறைந்த வேதனையான வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு வெற்றியாண்டில் ஒரு மக்கள் அரசாங்கத்தின் கீழ் 139வது சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கூறியுள்ளார். 75 ஆண்டுகளாக ஆளும் வர்க்கத்தின் அடக்குமுறையை எதிர்த்து நின்று ஊழல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மக்கள் அரசாங்கத்தின் கீழ் இந்த ஆண்டு தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவது ஒரு வரலாற்று மைல்கல்லை குறிப்பதாகவும் பிரதமர் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வென்றெடுத்த உரிமைகளை பாதுகாத்து நாட்டை கட்டியெழுப்ப உறுதியுடன் ஒன்றிணைந்து உழைப்பதற்கு முன்வருமாறு மேதின வாழ்த்து செய்தியில் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார்.